بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஏக வல்லவன் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்று விலக்கல்களை தவிர்த்து கொள்ளுமாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்குமாறும் முதலில் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்பாவிலே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் என்ற தலைப்பில் அல்லாஹு தஆலா தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான பண்புகளை கொண்டிருந்தார்கள், நபிகளாருடைய தோழர்கள் நபிகளாருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது நபிகளாரிடத்திலே என்னென்ன பண்புகள் காணப்பட்டன என்பதனை விரிவாக சொல்லி காட்டுகிறார்களோ அவைகளை நாம் இன்றைய குத்பாவிலே ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையில் தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்லுகிற பொழுது அவர்களை சிறப்பித்து காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீர் மகத்தான உயர்ந்த குணங்களை கொண்டவராக இருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அப்படியே பின்பற்றி வாழக்கூடியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதன் காரணமாக அல்லாஹ் எப்படியான குணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தானோ, எப்படியான முறையில் மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ, அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதற்காக அல்லாஹ் தனது திருமறையில் அவருக்கு சிறப்பான ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா நபிகளாரை தூய்மைப்படுத்துகின்றான். வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீர் மகத்தான சிறந்த குணங்களை கொண்டவராக இருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நபிகளாரை புகழ்வதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அஹ்ஸனுன் நாஸி குலுகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே மிகச்சிறந்த குணமுள்ளவர்களாக சிறப்பான குணங்களை கொண்டவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதனை அவருடைய உற்ற தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற பொழுது
மா ரஅய்து அஹ்ஸனு குலுகன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த எல்லா மக்களையும் நாங்கள் உற்று நோக்குகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மிகச்சிறந்த குணமுள்ளவர்களாக அந்த மக்களுக்கு மத்தியிலே சிறப்பான குணங்களை கொண்டவராக இருந்தார்கள் என்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் எப்படி இருந்தன என்பதனை தெளிவுபட்டுக் கொள்வதற்காக வேண்டி சஹாபாக்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார்கள். அன்னை அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் எப்படி இருந்தன? அன் குலுகின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قالت كان خلقه القرآن. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சிறப்பான குணங்களை பற்றி கேட்கிற பொழுது அந்த அம்மையார் சொல்லி காட்டுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளாருடைய குணங்கள் அல் குர்ஆனாக இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்னென்ன ஏவல்களை ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னானோ, என்னென்ன விலக்கல்களை நபிகளாருக்கு சொன்னானோ அவைகளை நபிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். எவைகளை கூடாது என்று சொன்னானோ அவைகளை தவிர்த்து வாழ்ந்தார்கள். எனவே இப்படியான அந்த ஏவல் விலக்கல் இரண்டையும் நபிகளார் தன்னகத்தே கொண்டிருந்ததன் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையை அந்த ஏவல் விலக்கல்களை கொண்டு அலங்காரப்படுத்தி இருந்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குணங்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான குலுகு அல் குர்ஆன், அவருடைய குணங்கள் அல் குர்ஆனாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனாக அவருடைய குணங்கள் இருந்தன என்று சொல்லக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இந்த வார்த்தையை நாம் வைத்து பார்க்கிற பொழுது அவருடைய தெளிவாக என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஒன்றை செய்வார்களாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய ஏவலாக இருக்கும். எது ரசூலுல்லாஹ் செய்யவில்லையோ தடுத்துக் கொண்டார்களோ அது அல்லாஹ்வுடைய தடையாக இருக்கும் என்பதனை தெளிவாக சொல்லி காட்டுவதனை பார்க்கிறோம். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனத்துக்கு தெளிவு சொல்லுகிற பொழுது, விரிவுரை எழுதுகிற பொழுது சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறானோ அதனை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். எவைகளை அல்லாஹ் தடுத்து கூடாது என்று சொன்னானோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்கள் தூரமாக்கி கொண்டார்கள். இதுதான் அல்லாஹு தஆலா அவர்களை வஇன்னக லஅலா குலுகின் அதீம் என்று சொல்வதற்கு காரணமாகவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குணங்கள் அல் குர்ஆனாக இருந்தது என்று சொல்வதற்கும் காரணமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் யார் யாருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தன்னுடைய வாழ்க்கையில் தெளிவாக செய்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாக்குகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயங்களை பற்றி தௌராத் வேதத்தில் கூட பதியப்பட்டிருந்தது. அதனை சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அத்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த செய்தியை கேட்கிற பொழுது அதனை சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குணங்கள் இப்படித்தான் இருக்கும், அவர்கள் அக்லாக் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று தௌராத்திலே பதியப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். எவைகள் கூடாது என்று இருக்கிறதோ, தீமையான ஒரு காரியத்தை சஹாபாக்கள் மூலமாக அல்லது பாமரர்களாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு நிகழ்ந்து விடுகிறதோ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த செய்யப்பட்ட தீங்குக்காக வேண்டி பரிகாரம் செய்ய மாட்டார்கள். ஒருவர் ஏசினால் ரசூலுல்லாஹ் திருப்பி ஏச மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அடித்தால் ரசூலுல்லாஹ் திருப்பி அடிக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு சதித்திட்டத்தை செய்தால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எதிராக அந்த திட்டங்களை தீட்ட மாட்டார்கள் என்பதனை தௌராத்தில் படித்ததாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது செய்யாக்கள் நிகழுமாக இருந்தால், தீங்கானவைகளை மக்கள் எண்ணுவார்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிற பொழுது, வலாகி யஃபு வயக்ஃபிர், அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருப்பார். அது மட்டுமல்லாமல் யார் எந்த தவறை செய்ய வந்தார்களோ அவர்களை அவர் மன்னித்து விடுவார், தீங்கு செய்வதற்கு செல்ல மாட்டார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் எங்களுடைய தூதர், எங்களுடைய வழிகாட்டி ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளாக இருந்தன என்பதை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஹுஸ்னுல் குலுக், நல்ல பண்புகள் என்று சொல்வதனூடாக எதனை நாடுகிறோம், எதனை நாங்கள் விளங்கி இருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், நன்மையானவைகள் மட்டும்தான் அந்த அழகிய குணங்களிலே இருக்கின்றன, நன்மையானவைகள் மட்டும்தான் அந்த அழகிய குணங்களிலே இருக்கின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கலாம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஒருவன் அடிக்கிறான் என்று சொன்னால், ஏசுகிறான் என்று சொன்னால், அல்லது எங்களை துன்புறுத்துகிறான் என்று சொன்னால், எந்த வகையிலாவது ஒரு தீங்கை செய்கிறான் என்று சொன்னால், அவைகளை நாம் மன்னிப்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கினூடாக நாம் புரிகிற பொழுது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவைகளை மன்னிப்பது, நன்மையான விடயங்களை மட்டுமே நாம் செய்வதுதான் அந்த அகலாக்காக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த செய்தி சொல்லி காட்டுகிறது சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் ஹுஸ்னுல் குலுக் என்ற இந்த ஹதீஸை, அல்பிர்ரு ஹுஸ்னுல் குலுக் என்ற இந்த செய்தியை எடுத்து இமாம் உசைமீன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிற பொழுது இதனை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடன் நாங்கள் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அகலாக்காக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஏனைய மனிதர்களோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இரண்டாக பிரிக்கிறார்கள். அதிலே நாங்கள் அல்லாஹ்வுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சொல்லுகிற பொழுது, அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகைகள், அவனுடைய ஏவல்கள், அவைகளிலே நாங்கள் நல்ல முறையில் அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பது போன்று ஈடுபடுவது அந்த ரப்புக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஹுஸ்னுல் குலுக்காக இருக்கிறது. நாம் அந்த ரப்போடு இருக்கக்கூடிய தொடர்பை சரியான முறையில் செய்வதைத்தான் இந்த ஹுஸ்னுல் குலுக் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை ஷேக் உசைமீன் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மனிதர்களோடு நாங்கள் எப்படி நல்ல குணங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது எப்படி ரசூலுல்லாஹ் நடந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இந்த அக்லாக்குகளை பார்க்கலாம் என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளை எடுத்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் எப்படி அந்த அடியார்களோடு இருந்தார்கள், ஏனைய சஹாபாக்களோடு எப்படி இருந்தார்கள், மனிதர்களோடு எப்படி இருந்தார்கள், மிருகங்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனை அவைகள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த படைப்பினங்களோடு நாங்கள் அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ அதை போன்று நடந்து கொள்வது என்று அவர்கள் விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா நபிகளார் அவர்களை குர்ஆனிலே சிறப்பித்து சொல்லி இருக்கிறான். அவருடைய அந்த அகலாக்குகள் எல்லாம் அல் குர்ஆனாக இருந்தது என்பதனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடைமுறையை வைத்து சொல்லுகிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த ஹுஸ்னுல் குலுக் தனக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்பதனை அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால், முகத்தை அவர்கள் கண்ணாடியிலே பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹும்ம கமா அஹ்ஸன்த கல்கி ஃபஅஹ்ஸின் குலுகி, என்னுடைய உடலை எப்படி சிறப்பானதாக அழகானதாக ஆக்கி வைத்திருக்கிறாயே ரப்பே, அதை போன்று என்னுடைய குணங்களை நீ அழகுபடுத்தி வைப்பாயாக என்று பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி அதிகமாக செய்த பிரார்த்தனைகள் ஒன்றுதான் சூல் அக்லாக், இறைவா தீய பண்புகளை விட்டும் மோசமான அக்லாக்குகளை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சிறப்பிக்கிறான். அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற அவருடைய மனைவிமார் சிறப்பாக அல்லாஹ்வுடைய வாழ்க்கை அக்லாக்குகள் குர்ஆனாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருந்த அந்த ரசூலுல்லாஹ் இப்படி சிறப்பான பிரார்த்தனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சூல் அக்லாக்கும் வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் கரிசனையோடு அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் அடிக்கடி மனிதர்களோடு தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இங்கீதம் தெரியாதவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களிலே பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்வது, பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்வது, நாங்கள் வயது முதிர்ந்தவர்களோடு எப்படி நடந்து கொள்வது, பாமரர்களோடு உலமாக்களோடு இன்னுமுள்ள இஸ்தானங்களோடு எப்படி நடந்து கொள்வது என்று நாம் தெரியாத நிலையில் இருக்கிற சகோதரர்களே. அப்படி இருக்கிற பொழுது இந்த பிரார்த்தனையை நாங்கள் எத்தனை முறை ஓதி இருக்கிறோம்? அல்லது எங்களுடைய குழந்தைகளை பொறுத்தளவில் சில குழந்தைகளை நாங்கள் பார்க்கிறோம், வீடுகளிலே பெற்றோர்கள் குழந்தைகள் சிறியவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என்ற வித்தியாசங்கள் இன்றி அசிங்கமான காட்சிகளிலே இருக்கிறோமே. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் இருப்பதை அகலாக் என்று சொல்லி காட்டினார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பண்புகளை எனக்கு ஏற்படுத்தி தாய் என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். மோசமான அந்த அகலாக்கில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். இதை போன்ற சகோதரர்களே, அப்படி மோசமான ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த சூழ் அகலாக்கை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பதோடு நாங்கள் அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படி தன்னுடைய தூதரை சிறப்பித்து சொல்கிறான். ரசூலுல்லாஹ் எப்படியான வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் என்பதை நாங்கள் படித்த அந்த அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அக்லாக்குகளை நாங்கள் சுருக்கமாக ஒரு விடயத்தை நாம் பார்த்தோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அகலாக்குகளை, தன்னுடைய சிறப்பு அம்சங்களை, தன்னுடைய அந்த நற்குணங்களை குடும்பத்தினர்களோடு எப்படி வைத்துக் கொண்டார்கள், அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தவர்களோடு எப்படி அந்த அகலாக்கோடு நடந்து கொண்டார்கள் என்பதனை நாங்கள் சுருக்கமாக இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யாரெல்லாம் குடும்பத்தவர்களுக்கு சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ, மனைவியரிடத்திலே யார் சிறந்தவராக இருக்கிறாரோ, என்னுடைய கணவன் சிறந்தவன், அஹ்லாக் உள்ளவன் என்று எந்த மனைவி சொல்லுகிறாளோ அந்த கணவன் நிச்சயமாக சிறந்தவன் என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கைருக்கும் லிஅஹ்லிஹி, யார் உங்கள சிறந்தவர் யார் என்று சொன்னார், அவருடைய குடும்பத்திலே யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். சில நேரங்களில் பார்க்கிறோம் சகோதரர்களே, நாங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லுவதை விட எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மனைவிமார் எங்களுக்கு பயந்து நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அடங்கி ஒடுங்கி இருப்பதனை பார்க்கிறோம். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. சரிசமமான பங்குகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் வில்லனை போன்று வீட்டிலே தோற்றமளிக்கக்கூடிய கணவன்மாரை பார்க்கிறோம். அவர்களை பார்த்து எந்த ஒரு மனைவியும் சொல்ல மாட்டாள் என்னுடைய கணவன் சிறந்தவன் என்று சொல்ல மாட்டாள். பயத்திலே சொல்லுவாள், நான் தவறியாத ஒரு வார்த்தையை பாவித்து விட்டால் அந்த பாவித்ததற்காக வேண்டி எனக்கு என்ன நடக்கும் என்பதனை புரிந்து அந்த மனைவி பொய்யை பேசலாம். ஆனால் சில நேரங்களிலே பெரும்பான்மையான சமூகங்களை நாங்கள் எடுத்து பார்க்கிறோம். அவர்களுக்கு மத்தியிலெல்லாம் மிக மோசமான நடைமுறை காணப்படுகிறது. அதே நடைமுறைகளிலே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் நம்முடைய சமுதாயத்திலும் ஊடுருவி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யார் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். நான் என்னுடைய குடும்பத்தவர்களிடத்திலே நான் சிறந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய மனைவிமாரெல்லாம் என்னை சிறந்தவன் என்று சொல்லுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டுமல்ல ஏனைய சஹாபாக்களும் சொல்லி காட்டுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை இரக்கமாக அழைப்பதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை யா ஆயிஷ் என்று அவர்கள் சுருக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி இரக்கமாக தன்னோடு இருக்கக்கூடிய அந்த பரிவை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஆயிஷா என்று சொல்லாமல் யா ஆயிஷ் என்று ரசூலுல்லாஹ் இரக்கத்தோடு அழைத்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தியில யா ஹுமைரா என்று ரசூலுல்லாஹ் அந்த தன்னுடைய மனைவி அழைத்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளான இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எபின சித்திக்கின் மகளே என்று அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிகளுக்கு மத்தியிலே இப்படி அன்பை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி இப்படி இரக்கமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் சகோதரர்களே, இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகளிலே உள்ள சில செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த பாத்திரத்தையாவது எடுத்து அதிலே ஏதாவது நீரை அருந்தினார்கள் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த இடத்தில் வாய் வைத்து நீர் அருந்தினார்களோ அல்லது எந்த இடத்தில் வாய் வைத்து அருந்தினார்களோ அதே இடத்திலே வைத்து தானும் நீரோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை அருந்தக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏதாவது சதை துண்டுகளை முள்ளோடு இருக்கக்கூடிய சதை துண்டுகளை கடிக்கிற பொழுது ரசூலுல்லாஹும் அதே இடத்திலே வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையில் இருந்து வாங்கி அதே இடத்திலே வாய் வைத்து கடித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவெல்லாம் சகோதரர்களே ரசூலுல்லாஹ் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிதான் இவைகளை செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கணவனும் மனைவியும் இருப்பார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை போன்று குடும்பத்திலே இப்படி ஒவ்வொருவரும் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய குடும்பங்களிலே இந்த பிரிவுகள், விரிசல்கள், தலாக் என்ற இந்த விடயங்கள் எல்லாம் நிகழாத சகோதரர்களே. எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால் வீட்டுக்கு வரக்கூடிய கணவன் வில்லனை போன்று வருகிறான், திடீரென்று தோன்றுகிறான். பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த முறையிலே மனைவி அருகாமையில் செல்வதற்கு பயப்படுகிறாள். ஒன்றாக இருந்து உண்ண வேண்டிய அந்த கணவனும் மனைவியும் ஏதோ எதிரிகளை போன்று வெவ்வேறு திசைகளில் இருந்து உண்ணுவதை பார்க்கிறோம். அந்நியவர்களுடைய கலாச்சாரங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு அன்பு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கணவன் சாப்பிட்ட அதே தட்டிலேயே மனைவி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. இருவரும் ஒன்றாக இருந்து நாம் அப்படி சாப்பிடுகிற பொழுது அந்த மனைவிக்கு ஒரு கவலம் உணவை நாங்கள்
உண்ண கொடுக்கிற பொழுது அந்த பாசங்கள் வெளிப்படுகின்றன. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிமாரோடு இருந்திருக்கிறார்கள் என்பதனை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்திலே ஏறுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் தன்னுடைய காலை மடித்து கொடுக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலிலே தன்னுடைய காலை வைத்து அவர்கள் ஏறி அந்த ஒட்டகத்துக்கு ஏறியதாக பார்க்கிறோம். இப்படி பல செய்திகள் வருகின்றன சகோதரர்களே. இதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களோடு பாசமாக பரிவாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளிப்படுத்திய குணங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குடும்பங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், பாசத்தோடு பரிவோடு நெருக்கத்தோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இவைகளை நாங்கள் புரிந்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டால் எங்களுடைய குடும்பங்களும் மிக நெருக்கமான சிறப்பான பாசங்களை பரிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கும். எனவே இதன் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் இவைகள் சிறப்பாக இருக்கும். அந்த வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நானும் நீங்களும் வாழ்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் மா பஅத். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு எப்படி மனைவிமாரோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனை இன்னும் சில செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அதாவது அவருடைய மனைவிமாரிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடுகளிலே எப்படி நடந்து கொள்வார்கள், உங்களுக்கு எப்படி பணிவிடைகள் செய்வார்கள் என்று கேட்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது எங்களுக்கு அதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக எங்களோடு சேர்ந்து அவைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இகாமத்தை சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் உடனடியாக பள்ளிக்கு சென்று விடுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரே பாத்திரத்திலே குளித்திருக்கிறார்கள். குளிக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாத்திரத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தஈலி, எனக்காக நீ அதனை விட்டுத்தா என்று கேட்கிறார்கள். மீண்டும் அந்த பெண்மணி சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, தஈலி, எனக்கு நீங்கள் அதனை விட்டுத்தாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் அவர்களுடைய பாசங்களை அங்கே கூட அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல வகையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது குடும்பங்கள் ஒன்றாக இருப்பதற்கும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் பாசத்தோடு பரிவோடு இருப்பதற்கும் இவைகள் காரணமாக இருக்கின்றன என்பதை நாங்கள் இந்த செய்திகளிலிருந்து பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே எப்படி ஏனைய ஆண்கள் தங்களுடைய காரியங்களை செய்து கொள்வார்களோ அதே போன்று தன்னுடைய காரியங்களை ரசூலுல்லாஹ் செய்து கொள்வார்கள். தன்னுடைய ஆடைகளை ரசூலுல்லாஹ் தைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய பாதணிகளை ரசூலுல்லாஹ்வை சரியாக செய்து கொள்வார்கள் என்பதனை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்ன மின் அஸமல் உமூர் அஜ்ரன் அன்-நஃபகத்து அல்-அஹ்ல், அதிகமாக நன்மையை தரக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய அந்த செலவினங்கள் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம்ல இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் சில விடயங்களை நாம் தவிர்த்து கொள்ளவும் வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அறிந்த செய்திதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் முன்னால் செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு பயணத்திலே செல்கிற பொழுது சென்றவர்களை முன்னால் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள், வாருங்கள் நானும் நீங்களும் ஓட்டப்பந்தயத்தில் பங்கு கொள்ளலாம் என்று கேட்கிறார்கள். இருவருமாக ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுகிறார்கள், ஓடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். அதே போன்று இன்னொரு பயணத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போன்ற ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுகிறார்கள். இருவருமாக அப்படி ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். காரணம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சற்று உடல் பருத்தவர்களாக மாறிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்றைய தினம் நீங்கள் என்னை வெற்றி பெற்றீர்கள், இன்று நான் உங்களை வெற்றி பெற்று விட்டேன், அதற்கு இது சமமாகிவிட்டது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே பேசுகிறார்கள் என்று சொன்னால், இன்று ஒரு கணவனும் மனைவியும் வீட்டிலே விளையாடுவதை பார்த்திருக்கக்கூடிய அந்நியை விட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த வீட்டுல பார்க்க முடியவில்லை, கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள்,
அவர்கள் புதிய சந்ததிகள் போன்று அல்லது புதிய ஜோடிகள் போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கிண்டலாக சொல்வதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே ஒரு கணவனும் மனைவியும் வீடுகளிலே விளையாடி கொண்டிருக்கிற பொழுது, தங்களுடைய அந்த பாசங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது, இன்னொரு சமுதாயம் அதனை பார்க்க முடியாத அல்லது இன்னொரு குடும்பம் பார்க்க முடியாத, சகிக்க முடியாத சில நிலைமைகளை கூட நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களில் இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்கிற பொழுது அதனை வெளியிலே பலவாறாக தேவையில்லாத முறையில் பேசி தெரியக்கூடிய அசிங்கமான முறைகளை கூட நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கிறார்களோ, எப்படி தன்னுடைய குடும்பத்தவர்களை தன்னோடு இரக்கமாக நடந்து கொள்வதற்கும் அவருடைய உள்ளங்கள் தன்பால் இருப்பதற்கும் ரசூலுல்லாஹ் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அவ்வாறான காரியங்களை ஒரு கணவனும் மனைவியும் செய்கிற பொழுது நிச்சயம் குடும்பங்களிலே பிளவுகள், பிரச்சனைகள் குறையும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கலாம் சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நன்றிகளுக்காக ரசூலுல்லாஹ் விருந்தளித்தார்கள் என்பதனை பார்க்கிறோம். ஒரு ஆட்டை அறுத்து ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள், இரக்கமாக இருந்தார்கள் என்பதனை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படி பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் மிக சுருக்கமான சில தகவல்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றன. அதிகமாக குடும்பங்களிலே விரிசல்களும் பிரச்சனைகளும் இந்த பாசங்களும் இல்லாமல் தூரமாகி கிடப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கணவனும் மனைவியும் தங்களை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் நடப்பதுதான். தங்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இல்லாமல் ஏதோ ஒரு வித்தியாசமான நடைமுறைகளை தங்களுக்குள் அறிமுகப்படுத்தி இருப்பதுதான் காரணம். அது மட்டுமல்லாமல் எப்படி தொலைக்காட்சிகளிலே சில நாடகங்களை பார்க்கிற பொழுது அவைகளில் எப்படி காட்சிகள் காட்டப்படுகின்றனவோ அதை போன்று மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே நடந்து கொள்ளவும் அல்லது கணவன் மனைவியிடத்திலே நடந்து கொள்ளவும் முயற்சிக்கிறார்கள். இதனால் இஸ்லாம் அந்த இடத்திலே இருந்து ஒதுக்கப்பட்டு விடுகிறது. அவர்களால் தூக்கி எறியப்பட்டு அந்நிய கலாச்சாரங்களின் நடைமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுகிறான். குடும்பங்களிலே விரிசல்களும் பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் தங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் வெளியிலே சொல்லாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. அவர்கள் அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுகிறானா இல்லையா? அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அத்தனை காரியங்களையும், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவருடைய ரகசியங்களை, அந்தரங்கங்களை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியிலே நண்பர்கள் என்ற பெயரில் அல்லது உறவினர்கள் என்ற பெயரில், நெருக்கமானவர்கள் என்ற பெயரில் நாம் எங்களுடைய ரகசியங்களை சொல்லிவிடக் கூடாது. எங்களுடைய மனைவிமாருடைய அந்த அந்தரங்கங்களை பேசிவிடக் கூடாது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த இன்பங்களை பெற வேண்டுமாக இருந்தால் இதனை தவிர்த்து கொள்ளுதான் ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா ஷர்ரன் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமah. மறுமை நாளிலே மனிதர்களிலே மிக கெட்டவனாக யார் இருக்கிறான் என்று சொன்னால், கெட்ட அந்தஸ்திலே யார் இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு இருப்பதை வெளியிலே சொல்லுகிறான், ஒரு மனைவி கணவனோடு இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை வெளியிலே பேசுகிறாள். இப்படி இவர்கள் இருவரும் மாறி மாறி அந்த அந்தரங்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், மறுமையில் இவர்கள் தான் மிக கெட்டவர்களாக இருப்பார்கள், மனிதர்களிலே மிக மோசமானவர்களாக இருப்பார்கள் என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிமிலே இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், திருமணம் என்ற பெயரில் மாப்பிள்ளைக்கு என்ற ஒரு தோழனும் அதே போன்று அந்த பெண்மணிக்கு என்ற ஒரு தோழியும் சேர்த்து இணைத்து வைக்கப்படுகிறார்கள். இருவரும் பெரும்பாலும் திருமணம் செய்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? புதிய தம்பதிகளுக்கு இவர்களுடைய அனுபவங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி, இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி கணவனுக்கும் மனைவிக்கும் தோழனையும் தோழிகளையும் ஏற்பாடு செய்வதை பார்க்கிறோம். அந்த அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான மோசமான நிலைப்பாடுகளை தான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். நாங்கள் அந்த கணவனுக்கோ அந்த மனைவிக்கோ புதிதாக இணையக்கூடியவர்களுக்கு எந்த ஒன்றையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிறோம்,
சிறு வயதிலிருந்து அவன் வளருகிற பொழுது அவனுக்கு அந்தந்த புத்திகளை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகிறான். அவனுக்கு நாங்கள் பாடங்கள் புகட்ட தேவையில்லை சகோதரர்களே. புத்தக பாடங்களாக இவைகள் புகட்டி சொல்லப்பட வேண்டியவைகள் அல்ல. அவனவன் அதனை சரியாக புரிந்து கொள்வான். எப்படி தன்னுடைய மனைவியோடு நான் சரியான முறையில் பாசத்தோடு பரிவோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி என்னுடைய மனைவியை நான் முழுமையான தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்பதை அந்த கணவன் புரிந்து கொள்வான். இது நாங்கள் எல்லாம் சொல்லி புரிய வேண்டிய தேவை கிடையாது. அசிங்கமான விடயங்களை, அனாச்சாரமான விடயங்களை பகிரங்கமாக செய்வதை பார்க்கிறோம். அதுவும் போதாதற்கு அதனை மரியாதையாக கோட் சூட் அணிந்து அந்த மாப்பிள்ளை தோழனை அழைத்து வைக்கிறார்கள், அசிங்கத்தை சொல்லிக் கொடு என்பதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அவசியமற்ற இந்த விடயங்களை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. மறுமையில் இது மோசமான மனிதனாக இவன் எழுப்பப்படுவான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், ஒரு கணவனும் மனைவியும் இரக்கமாக அவருடைய அன்பை பரிமாறிக் கொள்வதற்கு பொய்களை கூட பேசிக் கொள்ளலாம். தன்னுடைய மனைவியை சிறப்பித்து சொல்லலாம், தன்னுடைய கணவனை அந்த மனைவி சிறப்பித்து பேசலாம். இவர்களுக்குள்ள இப்படி ஒருவருக்கொருவர் புகழ்ந்து பேசுகிற பொழுது அது அவனிடத்தில் இல்லாத ஒரு குணமாக இருந்தாலும் சரி, இல்லாத ஒன்றாக இருந்தாலும் சரி, கணவன் தன்னோடு இரக்கமாக இருக்க வேண்டும், அதே போன்று மனைவியும் தன்னோடு இரக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய இருவரும் அவர்களுக்கு மத்தியிலே பாசங்களை பரிமாறிக் கொள்வதற்கு, பொய்களை பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு குடும்பங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும், பிரிவில்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிற பொழுது தன்னுடைய ரகசியங்களை வெளியே சொல்லுவது, கணவன் மனைவி அவர்களுடைய பெற்றோர்களை இந்த இருவரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில இழுத்து பேசுவது, அல்லது ஏதாவது சிறிய சிறிய குற்றங்களுக்காக வேண்டி இருவரும் குமுறிக்கொள்வது, பிரச்சனைப்பட்டுக் கொள்வது, தங்களுடைய பிரச்சனைகளை வெளியிலே 10 பேருக்கு தெரிகின்ற அளவுக்கு வெளிப்படுத்திக் கொள்வது, அதே போன்று இன்னும் உள்ள பல காரணங்களால் சின்ன சின்ன விடயங்களை தங்களால் சகித்துக் கொள்ள முடியுமான, தங்களால் அவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியுமான விடயங்களை கூட பகிரங்கத்துக்கு கொண்டு வருகிற பொழுது குடும்பங்களிலே விரிசல்கள் ஏற்படுகின்றன. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குடும்பங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், இரக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக.